3 லட்சம் பேர் சிறை கூடமா இருந்த இனவாதத்தை தூண்டி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? எங்களோட வீட்டுக்கு நேராக செல் போவோம், கும்மு இறஞ்சி கொண்டு போவோம், அங்கேருந்து வரும். நீங்கள் வேணுமென்று தந்துருக்கீங்க. வீட்டை சுற்றி பாருங்க, இவ்வளவு தென்னை மரங்கள் நிற்கும். சத்தியமாக சொல்கிறேன், வந்த உடனே ஒரு பாய் இருந்தால் இதில் போட்டுட்டு நல்ல நித்திரை கொண்டுடலாம் என்ற ஒரு மனநிலைக்கே வந்துட்டு 3 லட்சம் பேரில் ஒரே ஒரு ஆள் தான் இங்கே இருக்காங்க. வயிற்றில் குழந்தை இருக்குது. அந்த உணவு கிடைக்காத நேரம் எங்களுக்கு இனமும் தெரியாது, மதமும் தெரியாது. பஸ் ஆடுதுன்னு சொல்லி நைசாலும் கண்ணாடியில் பார்த்தா அப்படி போகும். ஐயோ தூங்குன்னு 60 பாய்ஸ் மேலே இதான் சைனாண்டு வெங்காயம். ஒன்று யுத்தம் எங்களோட பொருளாதார தடை பண்ணது. அடுத்த கட்டமாக மயிலிறகே மயிலிறகே சொல்கிறா லைசன்ஸ் அதுக்கு இல்லையா? அதோட கடை பஜாரெல்லாம் தரமட்டமாக அடிச்சு நொறுக்கி போட்டு தான் இதில் அடித்தது. வேறு விதமான உடுப்பொண்டு உடுத்தி கொண்டு சிஐடியோட வந்து உள்ள வந்து எந்த ஆயுதத்தாங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. இந்த வீதிக்கு இந்த பக்கம் ஆரம்பித்து அதான் இதை நாங்கள் எங்களால் இதை விவரிக்க முடியாது. சொந்தக்காரன் இழந்துட்டு வராங்க, பக்கத்து வீட்டை இழந்துட்டு வராங்க, கிராமத்தை இழந்துட்டு வராங்க. அப்போ கவலை இல்லாமல் இருக்கும் ஐயா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற செட்டிக்குளம் என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். செட்டிக்குளம்ன்றது ஒரு பெரிய இடம். அதுக்குள்ளே முடிந்த அளவு என்னால் எந்தெந்த இடங்களை பதிவு செய்ய முடியுமோ அதை பதிவு செய்கிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி மன்னார் மதவாச்சி வீதி. இதில் இருந்து 66 கிலோமீட்டர் இப்படியே பயணம் செய்து போவோம்னா மன்னார் நகரப்பகுதிக்கு போகலாம். அதுக்கு அங்கால நீங்கள் தலைமன்னாருக்கு போகிறதுக்கு அதில் இருந்து போகலாம். அதே மாதிரி இதில் இருந்து இந்த பக்கமாக பயணம் செய்யும்போது 20 கிலோமீட்டரில் மதவாச்சி என்ற இடம் வருது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வவுனியா நகரப்பகுதிக்கு போகணுமெண்டா மதவாச்சி போய்த்தான் போகணுமான்னு கேட்டால் இல்லை. இதுவே மதவாச்சி போய் வவுனியா நகரப்பகுதிக்கு போகிறேன்னா 46 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி போக வேண்டிய தேவையில் இடையால குறுக்கால போகிறன்னு சொல்லுவார்களே, அப்படி குறுக்கால போகிறதுன்னா 28 கிலோமீட்டர் பயணம் செய்தாலே வவுனியா நகரப்பகுதிக்கு போகலாம். பவனீசன் வவுனியா நகரப்பகுதியில் நிற்கிறீங்கள், நேற்று தான் வந்த நீங்கள் ஏன் முதலாக செட்டிக்குளம் என்ற தூர பயணத்துக்கு போனீங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்தை எடுத்திருக்கலாம்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு நான் சொல்கிற பதில், செட்டிக்குளம் என்றது உண்மையிலே தமிழர்களினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம். அந்த முக்கியமான இடத்துல இருந்து பதிவு செய்யணும்னு யோசிச்சிருக்கிறேன். காரணம் என்னென்னா, இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் இறுதி யுத்தம் நடந்து பெரும் உயிர் இழப்புகளையும் பெரும் வலிகளையும் சுமந்த மக்கள் அந்த வலியோட வாகனங்களில் ஏறி வந்து இறங்கி தங்கியிருந்த முகாம் இந்த செட்டிக்குளம் பகுதியில் தான் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்த விடயங்கள் தொடர்பாக பெரிதாக தெரியாது, எங்கே அந்த முகாம் இருக்குது அந்த விடயங்கள் தெரியாது. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் நாங்கள் போகும்போது அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களோடையே கதைத்து பேசி அந்த நாளை பதிவு செய்கிறோம். அப்படித்தான் இன்றைய நாளும் பதிவு செய்ய போகிறேன். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நான் ஒவ்வொரு கிராமங்களை பதிவு செய்யும் போதும் சொல்கிறது, நான் ஏதாவது ஒரு இடத்தை தவற விட்டுருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுதி விடுங்கோ. பவனீசன் செட்டிக்குளத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது, அதை தவற விட்டுட்டீங்கள் என்று சொன்னீங்கன்னா நான் எதிர்காலத்தில் வரும்போது அந்த இடங்களை பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன்றதை காட்டுறேன்னு வாங்கோ. ஈழத்தில் வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது செட்டிக்குளம். இதில் மதவாச்சி இருக்குது, இங்கால மன்னார் இருக்குது. இப்படியே பார்த்தா இதில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், வந்த உடனே ஒரு பாய் இருந்தால் இதில் போட்டுட்டு நல்ல நித்திரை கொண்டுடலாம் என்ற ஒரு மனநிலைக்கே வந்துட்டு. வேணுண்டா அவ்வளவு வெக்க. இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த பக்கமாக தண்டவாளம் போய்கொண்டு இருக்குது. நாங்கள்
இந்த இடத்துல காணொளி பதிவு செய்கிறதுக்காக நிற்கும்போது இந்த தண்டவாளத்தில் கொஞ்சம் ஆடுகள் போகுது. அதுக்கு பின்னால் ஒரு அம்மா அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு போனவா. அந்த அம்மா வந்து வயிற்றில் குழந்தை இருக்குது. அதை பார்த்த உடனே உண்மையிலேயே அவ்வளவு கவலையாக இருந்தது. ஏனெண்டா நாங்கள் இப்படி இந்த பைக்கில் பயணம் செய்து இந்த மாதிரி வெயிலுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஒரு நிழல் வேணுமென்று யோசிக்கிறோம். ஆனால் அந்த அம்மா இப்படி நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்களை நல்லபடியாக பார்க்கணுமென்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் நாங்கள் யோசிக்கிறது, இந்த உலகத்தில் ஏன் இன ரீதியான பிரிவுகள், மத ரீதியான பிரிவுகள், அந்த பிரிவு இந்த பிரிவு ஏன் வந்ததுன்னு நான் யோசிக்கிறேன். ஏனெண்டா எல்லாருமே உணவுக்காக நாங்கள் போராடுறோம். அந்த உணவு கிடைக்காத நேரம் எங்களுக்கு இனமும் தெரியாது, மதமும் தெரியாது, எங்களோட நாடும் தெரியாது. எங்களுக்கு உணவு கிடைச்சா போதும் என்று யோசிப்போம். இதெல்லாம் கிடைக்காம இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் அதையெல்லாம் மறப்போம். ஈழம் என்ற தேசத்தை பொறுத்த வரைக்கும் இன மத பேதம் இல்லாமல் நாங்கள் வாழணும். அதுக்கான சூழல் முதல்ல உருவாகணும். இப்போ எப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் ஒரு இனம் ஒரு இனத்தை ஆளணும் என்று துடிக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. இப்போ நானும் வாழ்கிறேன், நீங்களும் வாழுங்கோ, ஒற்றுமையாக வாழுவோம். நீங்கள் ஒரு உரிமையை எடுத்துக்கொள்கிறீங்களா, அதே மாதிரி எங்களுக்கும் உரிமையை தாங்க. ஒருவேளை உங்களுக்கும் உரிமை இல்லை, எங்களுக்கும் உரிமை இல்லைன்னா நாங்கள் முன்பு வாழ்ந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்களே அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் இனி மாறப்போகிறது இல்லை. இதெல்லாம் மாற்ற முடியும் என்று சொல்லி எனக்கு அதுக்கான ஒரு சக்தி கிடைச்சதுண்டா நான் இந்த உலகத்தை நான் நினச்ச மாதிரி இன்னும் சிறப்பாக மாற்றுவேன். அது ஒருவேளை நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இப்படியும் இருந்ததுன்னு யோசித்தா நல்ல ஆழமாடா பவனீசன் மாற்றினதால் பேர் எவ்வளவு நல்லா வாழ்கிறோம்ண்டு. இப்போ நான் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன்னா அதே மாதிரி அதிகாரத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அதுதான் சம உரிமையாக இருக்கும். ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இன்னொரு பிள்ளைக்கு ஒன்றையும் கொடுக்காமல் வச்சுருந்தா அந்த பிள்ளை கொஞ்ச நாள் என்னடான்னு பொறுத்து கொள்ளும். ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைக்கான தேவை வரும்போது அந்த பிள்ளை அழியும் நிலையில் போகும்போது தான் அந்த பிள்ளை வந்து எதிராக கொதித்தொள்ளும். அம்மா அப்பாவுக்கு எதிராக, அந்த சொத்துக்களை பறித்து வைத்திருக்கிற மற்ற சகோதரருக்கு எதிராக தன்னுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த குடும்ப விஷயத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த உலக விஷயத்தில், நாட்டு விஷயத்துலையும் பார்க்கணும். இப்போ நாங்கள் போகலாம். இதில் வேறுங்க ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே பெரிய ஒரு அரச மரம், அதுக்கு கீழே புத்தர் இருக்கு. அடுத்தது இப்படி நேராக போனோம்னா நாங்கள் எங்கே போகலாம், மன்னாருக்கு போகலாம். இந்த பக்கம் இடப்பக்கம் திரும்பி போனோம்னா அனுராதபுர எல்லைக்குள்ளே நுழையலாம். அந்த பகுதியை தந்திரி மலை என்று சொல்கிறார்கள். தந்திரி மலைக்கு போகலாம். இராணுவத்தினருடைய கடை என்று நினைக்கிறேன். இந்த பகுதியை பாருங்கள் இவ்வளவு வடிவாக இருக்குதுண்டு, நல்ல சிறப்பாக இருக்குல்ல. என்ன சைவ கோயில் இது. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அந்த பகுதியை மட்டும் விட்டிருக்கிறார்கள். ஆஞ்சநேயர் கோயில். இந்த வீதியினுடைய வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இடப்பக்கம் இராணுவ முகாம். இந்த பகுதியில் பாருங்க கற்றாழை தோட்டம். எப்படி இருக்கு பாருங்க. குளத்து நீர்மட்டம் குறைஞ்சிருக்குது, ஆனால் நல்ல வடிவாக இருக்குது காட்சி. சிறப்பு சிறப்பு. ஐயா, இதை விட இது முதலியார் குளம். இது முதலியார் குளமும் சட்டி குளத்துக்குள்ளேயா வரும்? உங்கள் இடம் இது? நான் முதலியார் நான் சொந்த இடம் மன்னர், இங்கே வேலை செய்யும். சரி சரி. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே வாழ்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட 28-29 வருஷம் ஆகிடுச்சு. சரி. இப்போ அந்த இறுதி யுத்தம் நடந்த நேரத்தில் அந்த அந்த 2009 அந்த கால பகுதியில் மக்கள் கொண்டு வந்து இந்த பகுதியில் தானே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். ஸ்கூல்லேயும் இருந்தாங்க. எங்கே இருக்காது? ஸ்கூலில் இதால் போகணுமா? பக்கத்தில் இருக்கும். சரி சரி. அதில் இருந்தாங்க. முகாம் போட்டு 50 பாய்ஸுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. 50-60 பாய்ஸுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அது தனியாக வச்சுருந்தது? பெடியில் கொண்டு வந்து வச்சுருந்தது.
இது இப்போ மக்களாக கொண்டு வந்து வச்சுருந்தது அங்காலையா? மக்களாக கொண்டு வந்ததெல்லாம் திரும்பி பிரித்து எடுத்து வேறு ஒரு மாமுக்கு அனுப்பிட்டாங்க. சரி. தனியாக 50-60 பாய்ஸுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அவங்க வேலை எப்போ விட்டது? அப்புறம் வேறு ஒரு இடங்களுக்கு மாற்றிட்டாங்க. சரி சரி. அந்த காலப்பகுதியில் இந்த இடம் சரியான பாதுகாப்பாக இருந்ததா? அப்போ இது இராணுவ வலயமாக இருந்தது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? இதுக்குள்ளேயே தான் இருந்தது. வெளியில் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குமா? வெளியில் வண்டிக்கு போகிறோன்னா நாங்கள் பாஸில் போவோம். சரி சரி. இதுக்குள்ளே எவ்வளோ காலம் வச்சுருந்துருப்பீங்க? இதுக்குள்ளே ஒரு 7-8 மாதம் வச்சுருக்கோம். மற்றது எங்கே இருக்குது? அது ஏதோ ஒரு மினி பாம் ஏதோ ஒன்று. மினி பாமாக தான் செட்டிகுளம் டவுனில் இருந்து அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் போகும். செட்டிக்குளம் எப்படி இடம் வாழ்கிறதுக்கு? வாழ்கிறதுக்கு கொஞ்சம் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி விவசாயம் செய்யும். இது ரெண்டை விட்டால் இங்கே வர தொழில் இல்லை. அட உளுந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தானே. சரி. இது என்ன ஃபேன் போட்டுக்கொண்டே போகிறதா வெயிலுக்காக? ரிப்பேர் போட்டு ஆனால் வெயிலுக்காக போட்டுக்கணும் பின்னுக்கு ஃபேன் கொண்டு போகிறேன் ஐயா. இப்போ நான் பெம்பலாக கேட்டேன். சரி ஐயா, நன்றி ஐயா. முதலியார் குளம் பள்ளிக்கூடம் இதுக்குள்ளே இருக்குதான். பேர ஊர்தி செல்லத்தடைன்னு போட்டிருக்குது ஓகேங்களா. இதுக்குள்ளே பலாமரம் தான் கூட, பலாமரம் மாமரம் நல்ல பெரிய பெரிய மரங்கள். என்ன இந்த பகுதியில் படியில் கொண்டு வந்து வச்சுருந்தான். இதுவும் ஒரு முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. பிரதான வீதியில் ஏறிட்டோம். இந்த இடத்துல பாருங்க, சுலகு இருக்குது, சுலகு தொப்பி இருக்குது, தொப்பி நீத்துப்பட்டி இருக்குது, நீத்துப்பட்டி. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது ஒவ்வொரு பக்கமும். முதலியார் குளம் இதுக்குள்ளே இருக்குதான். குளக்கட்டால் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு குளமும் ஒவ்வொரு மாதிரி, அதால் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி எங்களை போகலாம். எங்களை போக தேவையில்லை. என்னென்னா தொடர்ச்சியாக குளக்கட்டு தான் இந்த குளம். இந்த பக்கம் வயல் நிலங்கள், இதில் வீடுகள் இருக்குது. வீட்டை சுற்றி பாருங்கள், இவ்வளோ தென்னை மரங்கள் நிற்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு கிராமப்புற சாயலை முழுமையாக உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒரு கோயில் இருக்குது, சின்ன கோயில். இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. இந்த வீதியில் நிறைய தெருவோர சந்தைகள் இருக்குது. வலப்பக்கம் ஓரளவான குடியிருப்பு இடைக்கிட வருது. சில இடங்களில் நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது. இடப்பக்கம் ஒரு காட்டு பகுதி, பின்னர் வயல் நிலமாக்கப்பட்ட மாதிரி தெரியுது. வயல் நிலமில் பயிர்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. கரம்பை மடு, மயில் வாகனம், கனகசிங்கம். இந்த பகுதியில் கச்சாட்டின் தோட்டங்கள் தான் செய்கிறார்கள். அதை தாண்டி உளுந்தும் வைக்கிறார்களாம் கேள்விப்பட்டேன் நான். செட்டிக்குளத்தில் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஓரளவு. அங்கால போக இன்னும் நெருக்கமான கடை தொகுதிகளை பார்க்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குட்டி நகர பகுதி மாதிரியே இருக்குது. இந்த பகுதியை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது. பாருங்கள், ஒரு தெருவோர மரக்கறி கடைகள், இறைச்சி கடைகள் எல்லாம் கூடவாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு குளம் இருக்குது. முகத்தான் குளத்துக்கு போய் வருவோம். வவுனியாவில் நிறைய குளங்கள் இருக்குது. எல்லாம் நீர்ப்பாசன குளங்கள் இல்லை. அதை தாண்டி நிறைய குட்டி குட்டி குளங்கள் எல்லாம் இருக்குது. கடல் தானே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே. முகத்தான் குளம் நல்ல பெருசாக தான் இருக்குது. இந்த பக்கம் வயல் நிலங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பறவை. ஆமாம், பறகம். இந்த பக்கம் நிறைய பேர் எவ்வளோ தேப்பம் நினைக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா இந்த முகத்தான் குளத்தினுடைய மேலதிக நீர் வெளியேறுற பகுதி இதுதான்.
இப்படியே போய் இந்த பகுதியூடாக வழி வரும். இதால் போயிடும். நாங்கள் போக மட்டும் அந்த ஐயா காவல் நிற்கணும். ஏன்னா ஒரு வழி பாதை இது. போகலாம், வரலாம், ஒரு ஆள் மட்டும்தான் போகலாம். ஐயா, இந்த இடமா நீங்கள்? இதை விடம் இது இது வந்து செட்டிக்குளத்துக்குள்ளேயா வரும்? இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது இதுக்குள்ளே? 100 குடும்பங்கள் இருக்கா? இதுக்கு பிரதான பாதை இது, போக்குவரத்து பாதை இந்த பாதையா? இப்போ நீங்கள் பெரிய வாகனங்களை கொண்டு வர இப்போ இங்கே பிரதானமான வேலைகள் என்ன வேலை? தோட்டம் தான் கூடவா? அடுத்தது இந்த குளத்தில் பெரிய அளவு மீன் பிடிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்கக்கூடிய அளவு இருக்கா? ஒரு நாளைக்கா? எல்லாருமா இல்லை தனித்தனி? எல்லாரும் சேர்ந்து 100 கிலோ ஒரு நாளைக்கு கறி வருமா? சரி ஐயா, சரி சரி. இதுக்குள்ளே 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறதா ஐயா சொல்கிறார். இது எங்களை போனால் நிறைய குடியிருப்புகள்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ திரும்ப போகிறோம். முகத்தான் குளம் பார்த்துட்டு வந்துட்டோம். குளக்கட்டுகளாக தான் கிடக்குண்ணே. எதால் இறங்குவோம்னு தெரியாது, ஆனால் ஏற்ற இடம் இருந்தால் ஏற்றி விட்ருவோம் குளக்கட்டில். மயிலிறகே மயிலிறகே என்னை மயிலிறகே மயிலிறகே. இதை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருந்தா எடுத்துனாங்க. அப்புறம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஐயா, எந்த இடம் ஐயா இது? முகத்தான். இது என்ன கோயில் இது? பிள்ளையார் கோயிலா? இது தண்ணி இங்கே தான் வந்து எடுக்கிறதா எல்லாரும்? எத்தனை இருக்கு இப்படி இங்கே? எவ்வளோ 1 லிட்டர் தண்ணி? 3 ரூபா. எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்கிறீங்க? 7 வருஷம் இங்கேயே வேலை செய்கிறீங்க. சரி ஐயா. பார்த்தீங்கன்னா மயிலிறகு நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆளுக்கு விற்போம். அப்படி மீது 25 லட்சத்துக்கு போகும்னு கதைக்கணும். 25 லட்சம் போகுமா ஐயா? 10 ரூபா இது. இது 10 ரூபாய்க்கு விற்கணுமா? அதில் 10-12 ரூபா. எங்களுக்கு கடவுள் முருகனாக கொடுத்தவர், எங்களுக்கு அருள் தந்திருக்கிறார். இது ஒரு பிள்ளையார் கோயில். முகத்தான் குளம் விக்னேஸ்வரா வித்யாலயம் செட்டிக்குளம். இந்த பக்கம் நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. அது எப்படி இருக்குன்னா, முகத்தான் குளம் 1ஆம் ஒழுங்கை, முகத்தான் குளம் 2ஆம் ஒழுங்கை, அப்படி இருக்குது. இந்த பகுதியில் வயல் நிலங்கள் கூடவா இருக்குது. இதில் பாருங்க, செட்டிக்குளம் என்று போட்டு இருக்குது. இதில் இருந்து தான் செட்டிக்குளம் தொடங்குது. ஆனாலும் முகத்தான் குளமும் செட்டிக்குளத்துக்குள்ளே தான் இருக்குது. இங்கே செம்பாட்டு மண் போல் இருக்குது. அங்கே நிறைய இடத்துக்கு போகும்போது செம்பாட்டு மண் இருக்கிறது இல்லை.
வவுனியாவில் செம்பாட்டு மண் இருக்கிற பகுதிகளும் இருக்குது. என்ன பொது நூலகம் உள்ளவே படித்து போட்டு வருவோம். படிக்கிற வயதில் படிக்கலை, இப்போ ஒரியானது கூடாது. படிப்பது என்பது வாசிப்பதை சொல்கிறேன். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறான். இதில் கமனில் உணவகம் இருக்குது. இது செட்டிக்குளம் காவல் நிலையம். புத்தர் இருக்கிறார் உள்ள. அப்படி எந்த பக்கம் பாருங்கோ, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஓரளவான பரபரப்போடு தான் இந்த பகுதி இருக்குது. இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறேன்னா, காவல் நிலையம் வேணுமா, காவல் நிலையம் இருக்குது. வங்கி வேணுமா, வங்கி இருக்குது. பிரதேச செயலகம் வேணுமா, பிரதேச செயலகம் இருக்குது. பேருந்து தரிப்பிடம் வேணுமா, பேருந்து தரிப்பிடம் இருக்குது. தெருவோர கடை வேணுமா, கடை இருக்குது. ஒரு குட்டி நகரப்பகுதி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து வவுனியாவுக்கு போகணுன்றதுக்காக கூடுதலாக இங்கேயே எல்லாரும் எல்லா பொருட்களையும் வாங்க முயற்சிப்பார்கள். பாருங்கள், தெருவோர கடைகள் நிறைய இருக்குது. மரக்கறிகளை கொண்டு வந்து போட்டு இந்த பகுதியில் விற்கிறார்கள். இங்கே பார்த்தீங்க பூங்கொண்டு கடை உழவு இயந்திரத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்கிறோம். எல்லாமே இருக்குது. வைத்தியசாலை இருக்குது, காவல் நிலையம் இருக்குது, வங்கி இருக்குது, பிரதேச செயலகம் இருக்குது. இந்த சந்தி பகுதியில் தம்பி ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் செயலகம் இருக்குதானே நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்குது. இருந்தாலும் நகரப்பகுதிக்குள்ளேயே எல்லாம் இருக்குல்ல. இதால் போனால் வவுனியாவுக்கு இலகுவாக போகலாம். நான் சொன்னேன் 28 கிலோமீட்டரில் போகலாமாண்டு. அங்கே போகிறதுக்கு முதல் இந்த பக்கம் போய் வருவோம், மன்னார் போகிற பக்கம். வவுனியா பொறுத்த வரைக்கும் பெரும்போகமும் செய்யலாம், சிறுபோகமும் செய்யலாம். பல இடங்களில் குளத்து நீர் வரக்கூடிய சூழலில் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே சிறுபோகம் செய்வார்கள். முகத்தான்குளம் அரசனர் தமிழ் கிழவன் பாடசாலை செட்டிக்குளம். கூடுதலாக இந்த செட்டிக்குளம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கிறவர்களோட கதைக்கணும், அவர்கள்ட்ட விவரங்களை கேட்கணும்னு முயற்சி செய்தால் அவர்கள் வேறு இடத்துல இருந்து இங்கே வந்து வாழ்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். எல்லாரும் இல்லை, கூடுதலாக நான் இதுவரைக்கும் கண்ட எல்லாருமே வெளி இடத்துல இருந்து வந்து இங்கே வாழ்கிறவர்கள் தான். ஐயா வணக்கம். மயங்கி விழ இடம் இருக்கா? மயங்கி விழ இடம் இருக்கோ? கலையத்தில் ஐயா எங்கே விழலாம்? உங்களோட இடம்? மணிப்பாம் அங்கே இருக்குது. ஒரே நேர் தான். அதில் எழுதி இருக்குமா ஏதாவது? போட்டு இருக்கு. என்னண்டு இருக்கு? இரும்பு பாலம் போட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா சேரன் சோழன் இருக்கா? சேரன் இல்லை, சோழன் தான் இருக்கு. பாண்டியன் எல்லாம் இல்லை. சேர சோழ பாண்டியன் இல்லையா? உன் சொந்த இடம் எது? என் சொந்த இடம் தான் வரிகுட்டி. வரிகுட்டியன் இதுக்குள்ள கோட்டங்குளத்துக்கு. உன் அம்மா அப்பாண்ட இடம்? யாழ்ப்பாணம். சரி, எங்களுக்கு 2 சோழன் தாங்க அம்மா. தண்ணியிலே ஆவிக்கிறீங்க இங்கே? தேனா? தேன். தேன் இல்லை, உப்பு. நீங்கள் வேணுமெண்டு தந்துருக்கீங்க. என்ன சுடத்தான் எதுவுமே பாவிக்கணும். இனிக்குதா? நாங்கள் விற்கிற சோழனண்டா இனிக்கிறேன். இந்த வருது எனக்கு பக்கத்தை கொடுக்க போடாப்பா. இதில் வாகனத்தில் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க? நான் பிறந்த வாரிக்குட்டி. அம்மா அப்பா?
அம்மா திருநெல்வேலி, ஐயா காரணம். எப்படி தொடர்பு வந்தது அவை 2 பேருக்கும்? ஏன்னா இந்தியா தமிழ்நாட்டிலேயும் இந்தியம் எப்படி? திருநெல்வேலி தமிழ்நாடு தானே? திருநெல்வேலி என்ன யாழ்ப்பாணத்தில் இல்லை, இங்கே திருநெல்வேலி திருநெல்வேலி இருக்கா அப்படி? என்ன எங்கள் தெரியாட்டி பிரகாரம் சோளம் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா காசை கொண்டு வரையிலேன்னு சொல்ல போகிறேன். எவ்வளோ? 200 உன்னுடைய பாஸ் எங்கே பாஸ் முன்னாடியா சொல்கிறா? லைசன்ஸ் அதுக்கு இல்லையா கிடையாது? லைசன்ஸ் இல்லாட்டி ரோட்டில் போகலாம் தானே, ஒருட்டி கொண்டு போனால் போகலாம். நிற்க விடாது. ஐயா இப்போ என்ன செய்கிறேன்? என்ன செய்கிறது? அப்படியே தம்பி அடிச்சு கூப்பிடுங்க. என்ன 2 சோளம் சாப்பிட்டா காசு என்ன தம்பி, இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோத்தை உழைச்சி கொடுத்துட்டோம். இது என்ன சரி தம்பியை கூப்பிடுறேன் வந்துடுவானோ? இவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ என்ன 200 போல எவ்வளோ 200 போயிட்டு தம்பி. வந்து இப்படி வேண்டி போட்டு தராம விட்டுருக்காங்களா? உங்களை மாதிரி ஆட்டம் தான் பிடித்தான். இல்லை வேண்டி போட்டு அப்புறம் குணந்தாரன்னு போட்டு வராம விட்டுருக்காங்க. போகிறவனை தெரியும் இருக்கிறான் அப்படி. உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்து தான் வந்திருக்கவன்னு தான் சொல்லுவார் ஐயா. என்ன தம்பி, எனக்கு இன்னொரு 67 வயது, அதுக்குள்ள உங்களை மாதிரி இத்தனை பேர் தெரியாது தானே எனக்கு. சரி ஐயா. போயிட்டு வாங்க, சந்தோஷம். அந்த பக்கம்தான் மணிப்பாம் இருக்குதான். நாங்கள் போகிறதுக்கு முதல் இந்த பகுதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். உண்மையிலே எவ்வளோ சிறப்பாக இருக்குது இடம். நான் வெயிலண்டா தாங்கிலாத மக்களே. வீதியினுடைய இடப்பக்கம் பாருங்கோ, வாய்க்காலில் நீர் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்படியே போனால் வயல் தான். புகையிரத பாலம் இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் ஒரு பாலம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் பயணம் செய்கிற பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கு பாருங்க, மாணிக்கம் பண்ணை, அதாவது மெனிக் ஃபார்ம். மணிக் ஃபார்ம் வந்து மெனிக் ஃபார்ம், மாணிக்கம் பண்ணை வரவேற்கிறதுன்னு போட்டிருக்குது. இந்த இடமெல்லாம் எவ்வளவு சோகக்காடாக இருந்திருக்குமென்று யோசிச்சு பாருங்க. ஏனெண்டா இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அம்மாவை, அப்பாவை, சகோதரர்களை, பிள்ளைகளை இழந்தவர்கள் அந்த இழப்பின் வலியோட இந்த யுத்தம் நடந்த பகுதிகளில் இருந்து ஏற்றி கொண்டு வரப்பட்டு இந்த பகுதியில் தான் தங்க வைக்கப்பட்டார்கள். இந்தியாவில் வாங்க ஒரு சின்ன ஊர், நல்ல வடிவான ஒரு வீரங்க. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு நிழலில் நின்று இந்த பகுதி எப்படி இருக்குன்றதை கூகுள் மேப்பில் காட்டுறேன். இதில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு ஐயா அனுப்பார். அவரை கேட்டால் இந்த மணிக் ஃபார்ம் தொடர்பாக சொல்லுவார்ன்ற மாதிரி சொன்னவை. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? நடராஜா, நாகமுத்து நடராஜா. உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் இதுதான். பிறந்து வளர்ந்த இடம்? பிறந்து வளர்ந்தது பாவக்குளம், யூனிட் 4. சரி. அம்மா பிறந்தது நொச்சிமோட்டை, அப்பா பிறந்தது ஈரப்பெரியகுளம், நான் பிறந்தது பாவக்குளம், வவுனியா டிஸ்ட்ரிக்ட் தான் இது. சரி சரி. இந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டா, அதாவது இது மெனிக் ஃபார்ம்னு போட்டிருக்குது. இது மாணிக்கம் பண்ணைன்னு போட்டிருக்கு. மாணிக்கம் பண்ணை தான் சரியான இப்போ மாற்றினது. மெனிக் ஃபார்ம்னு வந்த காலம்டா ஒரு சீனி சண்முகம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? சண்முகம் முதலாளி சொல்லி. சரி. யாழ்ப்பாணம் தான் அடிக்கடி அவங்கள்ட வந்து வவுனியெல்லாம் இருக்குது, செட்டிமெண்ட் இருக்குது, கொழும்புலாம் பெரிய கிளைகள் இருக்குது. அவங்கள்ட எல்லாம் யாழ்ப்பாணம் அடி லண்டன்லாம் இருக்கிறாங்க. அவர் சின்ன காலத்தில் போய் கொழும்புல டிரான்ஸ்போர்ட் செஞ்சார், கப்பல் துறையில் சீனி எடுக்கிறது. சரி. அப்போ அவர் மதி பண்ணது ஒரு சிங்கள பிள்ளை மெனிக்குன்னு சொல்லி. அவர் இங்கே தானே, அது 2 எனர்ஜி தான் மெனிப்பாம்னு வச்சுட்டேன் இதுக்கு.
அப்போ கொஞ்சம் பேர் 1977 ஆண்டு வந்து அவர் வேலை செஞ்சாங்க. அதுக்கு பிறகு 77 வந்து ஒரு வென்செயல் வந்தது தென்பகுதியில் ஜேபி காலத்தில். அது அந்த நேரத்தில் வந்த இடத்துல வந்து திரும்ப இங்கே வந்து செட்டியூரில் குடியேறினாங்க. குடியேறக்கில் இந்த கம்சாய நகர், கணேசபுரம், கண்ணாட்டி, கொங்குராயங்குளம், வீரமாணிக்கங்குளம், கப்பாச்சி, முசக்குத்தி அப்படியான இடங்கள்லாம் பத்திநாத பாதர் டிஎன் சுவாமிநாதனும் பத்திநாதர் பாதரும் தான் அதை குடியேற்றினாங்க. போனால் அதுக்கு பிறகு வந்து 1977 ஆண்டு சிகரெட் பாம்னு சொல்லி உருவானது. அதெல்லாம் வந்து எங்களோட சிவானந்த வித்தியாலயம் முதலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரி சரி. அதுக்கு பிறகு வன்சையில் 85 வன்சையில் ஒன்று வந்தது. அதில் இடம்பெயர்ந்து மடு பேசால அப்படி போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு 83 மெல்லம் வந்து திரும்ப வந்த இடத்துக்கே கொஞ்சம் பேர் போயிட்டாங்க மாத்தலை கண்டிக்கு. சரி. 90ஆம் ஆண்டு பிரச்சனையோட முற்றாக இடம்பெயர்ந்து இந்தியா இங்கே யாழ்ப்பாணம் பக்கம் போய் அப்படி பிறகு கடைசி இந்த யுத்தம் காரணமாக இங்கே அடி வாங்கி தான் சில பேர் இருந்தாங்க. யுத்தம் காரணமாக கடைசி அடிபாட்டில் இங்கே வந்து குடியேறினாங்க. 3 லட்சம் பேரை குடியேற்றினாங்க. அதுக்கு தான் வச்சாங்க அருணாச்சலம், ஆனந்த குமாரசாமி, கதிர்காமர் பெரிய தமிழர் பாரம்பரிய ஆக்கிற பேரை வச்சு தான் முகாமாவை அமைக்கப்பட்டது. ஆனால் தமிழாக்கள் உள்ளுக்கு போயிடாது, பார்க்குறதுக்கு போயிடாது. முள்ளு வேலி அடித்து மண் இருக்குன்னு கோழி குடி போகாத அளவில் தான் வச்சுருந்தாங்க. எங்களை குடி அந்த எங்களோட இடத்துலலாம் அந்த கடை கொண்டு வச்சுருந்தா அதெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. கூட காலப்போக்கில் எல்லாம் போயிட்டாங்க. 3 லட்சம் பேரில் ஒரே ஒரு ஆள் தான் இங்கே இருக்கார். இந்த ஐயா ஒரு ஆள் அந்த சிவன் கோயில் அடியில் இருக்கிறார். அவர் இந்த வயதுக்கு ஒரு ஆள். இந்த இடத்துல யுத்தம் நடக்கல தான் நடந்தது. நேருக்கு நேர் நேருக்கு நேர் நடந்தது. அது எத்தனையாம் ஆண்டு காலம் பகுதி? 99. சரி சரி. 99 காலத்தில் நேருக்கு நடந்தது. கிளைமறை வைப்பாங்க, அவங்கள அடிப்பாங்க. இதெல்லாம் பெரிய அந்த ஜிபிஎஸ்ல பெரிய முகாம் ஒன்று இருந்தது. எங்களோட வீட்டுக்கு நேராக செல் போகும், கும்முன்னு இறஞ்சி கொண்டு போகும். அங்கேருந்து வரும், இங்கேருந்து போகும். இப்போ இந்த மணிக் ஃபார்முக்குள்ளே எத்தனை குடும்பங்கள் இருக்குது? சுமாராக பேருக்கு 1600 குடும்பம் இருக்குது மணிக் ஃபார்முக்குள்ளே. உள்ள என்ன சொல்கிறீங்க? அப்படி இருக்கு. வவுனியா டிஸ்ட்ரிக்டில் இதான் ஒரு முன்மாதிரியான கிராமம். அவருக்கு அதுக்கு இந்த இடத்துல பண்ணையன்று வந்திருக்காது போல இடங்க. குடும்பங்கள் இந்த எல்லை பகுதியில் இருக்கிறதுக்கு அவற்ற முயற்சி அவர் தான் சண்முக முதலாளி தான். அவர் தான் ஒரு இடத்தை கொடுத்து இப்படி செஞ்சது. செட்டிக்குளத்துக்குள்ளே தான் இது வருது. செட்டிக்குளம் தான் இது. என்னென்ன கிராமங்கள் இருக்குது செட்டிக்குளத்துக்குள்ள? செட்டிக்குளத்தில் நேரிய குளம் இருக்குது, மாங்குளம் இருக்குது, இழுப்பகுளம். மாங்குளம் நேற்று நான் இந்த இடத்த பதிவு செய்ய வரக்கு முன்னா மாங்குளத்தால் போனால் சரின்னு சொல்ல நான் சொன்னேன். மாங்குளம் இங்கே வருது, அங்கே இல்லை மாங்குளம். அது அப்போ இது மாங்குளம் மாவட்டத்தில் இருக்குது. மாங்குளம் இங்கே மதாஜ் வீதி, ஏன்வேன் வீதியில். சரி சரி. அப்போ இதுக்குள்ள எல்லா பிரதேசம்டா இது வந்து பூவரசங்குளம் வரையும் இருக்குது செட்டிக்குளத்தில். பூவரசங்குளம், மற்றது இங்கே கணேசபுரம், பிரமணாங்குளம், தம்மனன்றது கணேசபுரத்துக்கும் கண்ணாட்டி இருக்குது, வடகாடுன்ற இருக்குது, நீலியாமட்டம் இருக்குது, பீடியாப்பாம் இருக்குது, ஆண்டியாப்பள்ளியில் மினிப்பாம், அங்கால கிறிஸ்தாகுளம், மோத்தாங்குளம் 2, செகண்ட் பாம் உண்டு, மோத்தாங்குளம் 2, செட்டிக்குளம் டவுன், ஒற்றாக்குளம், கங்கங்குளம், இவ்வளோ செட்டிக்குளத்துக்கு. மற்றது புளியாலங்குளம், வீரபுரம், அரசடிக்குளம், எல்லாம் குளம் தான். காந்தி நகர், பாவர்குளம் அப்படின்னு இருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா மணிக் ஃபார்ம் பண்ணை இயங்கினது பண்ணைக்குள்ளே என்ன இருந்தது? பண்ணைக்குள்ளே இருந்தது ஆடு இருந்தது, செம்மறி ஆடு இருந்தது, சரி, மாடு இருந்தது. எத்தனை ஆடு மாடு இருந்தது? அது பண்ணை கணக்கில் இருந்தது எண்ணிக்கை. நாங்கள்லாம் அப்போ சின்ன ஆக்கள் தான். மாந்தோப்பு இருந்தது, முலாகக்கன்று இருந்தது, கரும்பு இருந்தது, சீனி ஃபேக்ட்ரி இருந்தது. அவ்வளோ இருந்தது. ரயில் இன்ஜின்லாம் தண்ணி எடுப்பாங்க. ரெயின் இன்ஜினில் தண்ணி அடிக்கிறது. தண்ணிண்டா ரெயின் இன்ஜை கொண்டு அங்கே ஆற்றுல ஃபிட் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே பெரிய பெரிய டேங்கி 10,000 15,000 கண்ணாடி தண்ணி எல்லாம் கூட டேங்கியில் வச்சு இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த சில் மாதிரி இது இருக்கும், திருப்பி அந்த லைனுக்கு வர்றது. இந்த 14-15 இருந்தது. இப்போ ஒரு கதைக்கு இந்த இடப்பெயர்வு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இடப்பெயர்வு வேறு மாதிரி ஆகியிருக்கும். சிங்கப்பூர் லெவலுக்கு இருந்திருக்கும் இடப்பெயர்வு இல்லாமல் இருந்தால். யுத்தம் வராட்டி வளர்ச்சி பாதையை போயிருக்கும் இந்த இடம். ஒன்று யுத்தம் எங்கள்கிட்ட பொருளாதார தடை பண்ணது. அடுத்த கட்டமாக இந்த சனத்தொகையை கூட்டியிருக்கு சில இடங்களில். சில இடங்கள் அப்படி அழிவடைஞ்சிது. இப்போ பார்த்தா உங்களுக்கு யாழ்ப்பாணம் எடுத்துனா பலாளியெல்லாம் இப்போ தான் விடுவிக்கிறாங்க. இங்கே இப்போ மக்களோட வேலைகள் என்ன? மக்களோட வேலை கார்மெண்ட்ஸ் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் போகுது, சரி, மேசன் வேலை போயிடறாங்க. எல்லா தொழிலும் இருக்குது, பல தொழிலும் செய்கிறாங்க. மேசன், விவசாயம். விவசாயத்தில் முந்தி மாதிரி ஈடுபாடு கிடையாது.
முதல் விவசாயத்தில் பம்பு இல்லாட்டியும் ஏற்று இறைக்கிறது, துளா கட்டி இறைக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. இப்போ அப்படியே கதிராமுகம் அருணாசலம் அப்படி இந்த கரையோரம் ரோட்டோரம் அப்படியே வீதிக்கு அங்கால தான் இருந்தது. வீதிக்கு அங்கால இந்த வீதிக்கு அங்கால போட்டு இதுலேருந்து முள்வேலி அடித்து அப்படியே போய் பறையநாளங்குளம் வரைக்கும் இருந்தது. இதே மாதிரி நிறைய இடத்துல இருந்தேன் ரஞ்சனா. அப்படியா? இல்லை, இதில் மட்டும்தான் கூட இருந்தாலும் மர இந்த இதில் இருந்தாலும் மாங்குளத்தில் ஒரு முகாம் இருந்தது. மற்றது உளுக்குளத்தில் சிங்கள பிரதேசத்தில் ஒரு பிள்ளை இருந்தது. அது ஏன் அதில் வச்சு கொண்டாங்கன்னா அது இராணுவத்தில் கந்துருவாங்க. இந்த போராளிகள் போராளி போருக்கு சப்போர்ட் பண்ணாக்கெல்லாம் அந்த சிங்கள பகுதியில் வச்சு கொண்டாங்க. அந்த பகுதி எப்படி இருந்தால் நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருந்தது? அந்த வழி பகுதிக்காவது அந்த முகாம் போகலாம். அந்த என்னென்னா ரோட்டோரங்கள் வியாபாரம் செய்யலாம். சோடா பன்ஸுகள் கொண்டு வச்சு அவங்க சோடா குடி பன்ஸை குடி இப்படி குளிக்கி தான் கொடுப்பாங்க. எனதுக்காக இன்னும் கொடுத்துட்றாமா அப்படின்ட்டு எதுவும் அவங்களுக்கு எல்லாமே உள்ளே இருந்தது. வெளியே வர வேண்டிய தேவையில்லை. எல்லாமே அங்கே உள்ளுக்கு இருந்தது. என்னென்னா பன்ஸு, சோடா, ரேஷன், ஆஸ்பத்திரி, போலீஸ் பிரிவு சகலதும் அங்கே உள்ளுக்கே இருந்தது. அவங்க வெளியே வர வேண்டிய தேவையில்லை. வெளியே வரேன்னு சொன்னால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு யாரும் பொடியை கொண்டு வரேன்டா. சுடல் அங்கே இருந்தது, ஒரு சுடல் இங்கே இருந்தது. இப்போ இது வந்து நான் நேராக பார்த்துருந்தேன், எனக்கு அந்த இதை தெரியும். இப்போ நேராக பார்க்க உங்களுக்கு ஒரு உறவுக்காரர் ஒரு தமிழாக்கள் வரையக்க அவன் முகபாவனையில் என்ன மனநிலை நான் அதில் இறங்கும் போது பார்ப்பேன், ஏன் இந்த வாழ்க்கைன்னு நினச்சேன். அப்படி தான் வருவாங்க. மீன்கள்லாம் செத்தது, அவங்க குளித்தது. ஆற்றுல கொண்டு குளிக்க, இங்கே மேலே குளிக்க, கீழ்ப்பதில் மீனெல்லாம் செத்து மிதந்தது. அப்போ நச்சு அவ்வளோ நச்சு அதில் மேலே அப்படி நடந்தது. ஓ, சில பேர் தரப்பால் வச்சு காசும் காயப்பட்டவங்க அங்கேருந்து வந்தாங்க. சரி சரி. நகையிலும் கொண்டு வந்தவங்க சில பேர். அப்படி என்கிட்ட வந்த ஒரு ஆள் இன்னும் இல்லைன்ற ஒரு பிளேண்டி குடிக்க இல்லாமல் தான் வந்தார். அவர்கிட்ட இருந்த கடைசியாக பொருள் குரடு, சுத்தியல், சைக்கிள், ஒரு சறுக்கட்டக்கூடிய விதமாக தான் ஒரு பேக். அவர் தான் அதுதான் கொண்டு வந்தது. இங்கே கொண்டு வந்தார் அவர். இங்கே கொண்டு வந்த அந்த பேக்கில் கொண்டு வந்து கடையில் இறங்கினா நான் பெரிய அண்டாலாம் பிளேண்டி வச்சுருந்தேன். காசு வாங்கலை. நான் அப்போ தேர்தல் கடை போட்டேன். கொடுக்குறது பன்ஸை கொடுத்தா சாப்பிட்டு நான் ஆயுத பேக்கத்து கொண்டு வாங்கணும். இல்லை இருக்கட்டும், என்னோட காசு அது அங்கே இருந்து அதை மட்டும்தான் கொண்டு வந்து அதுதான் கொண்டு வந்தார். அப்போ நான் நீங்கள் கொண்டு போங்க. நான் இல்லை இருக்கட்டும், உங்களுக்கு காசு இல்லை தேவையில்லை கொண்டு போங்க. உறவு ஒரு கிழமைக்கு பிறகு அவர் வந்த விதம் வேறு விதமாக இருந்தது. அப்படி இருந்தது. வந்த விதம்டா அவர் வேறு விதமான உடுப்பண்டு உடுத்திக்கொண்டு சிஐடியோட வந்து உள்ளே வந்து என் ஆயுதத்தாங்கன்னு வாங்கிட்டு போனார். அப்படி மாறினாங்களும் இருக்கு. அப்படி மாறினாங்களும் இருக்குது. வரக்குள்ள நான் அனுபவப்பட்டேன். திரும்ப அவர் வந்து வாங்கின விதம் ஒரு பிள்ளையாக இருந்தது எனக்கு. அப்பா நான் இவருக்கே இந்த பிளேண்டியை கொடுத்தோம். அப்படி நான் உணர்வோடு கொடுத்தோம். அவர் உணர்வு அங்கே போய் எல்லாம் மாற்றங்கள். அப்போ அப்படியானாக்கள் தான் இந்த முகபாவனை அணிஞ்சு காட்டி கொடுக்குறது அப்படின்னு. அது அழிஞ்சு போன பொருளாக போச்சு தமிழ்நாடு வாழ்க்கை. இப்போ அது இப்போ நான் கூடுதலாக கேட்குற இடத்த 10 வருஷமாக தான் இருக்குது, 25 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிடணும். கூடுதலாக எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த இடங்கள்லேருந்து வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், நெடுங்கணி பிரதேசம். அப்படி அநேகமாக கூடுதலான நாட்கள் பூர்வீகம் வந்து கண்டி சைட்டாக்கள் தான் கூட இருக்காங்க. இங்கே கூட இருக்கிறாங்க. நாங்களாம் இதால் நிறைய துன்பட்டோம். 90ஆம் ஆண்டு என்னை வேளத்தில் பிடிச்சி அடித்து காட்டில் கொண்டு வீசி விட்டாங்க. 90ஆம் ஆண்டு ஆள் முடிஞ்சுன்னு தான் இருந்தேன். கை காலெல்லாம் இல்லை. நான் பிடுங்கப்பட்டேன். நகம் பிடுங்கப்படுது. குரட்டால் பிடுங்கணும். அவளை 10 நகத்தையும் பிடுங்கணும். அந்த பாருங்கள், ஒரு விரல் கூடி நேரம் இல்லை பாருங்கள். பார்த்தீங்களா விரல்கள் திரும்ப முளைச்ச விரல்கள். என்னென்ன அனுபவிக்க முடியாது. அதில் அடிச்சு நான் தோக்கு பார்த்தேன். இது அது என்ன காரணத்துக்காக? இயக்கம் மட்டும் தான். அந்த இதில் இதை அடித்தது தோக்கு பாச்செடி, இந்த இதில் விளைவிச்சது. அப்படின்ல என்னோட பாதிக்கப்பட்டால் தான் உடுப்பிட்டில் இருக்கேன். அந்த நண்பன் சொன்னீங்க. சரி ஐயா, சரி, நன்றி ஐயா. இப்போ நாங்கள் பார்க்குற இந்த பகுதிகளில் குடியிருப்புகள் தானே இருந்தது. முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போய் மக்கள் வாகனங்களில் ஏற்றி வரப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டதாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் தானே. அப்படி தங்க வைக்கப்பட்ட மக்கள் இருந்த முகாம் இந்த பகுதிகள் தானே. இந்த வீதி இருக்குல்ல, இந்த வீதிக்கு இந்த பக்கம் ஆரம்பித்து பிரதான வீதியினுடைய அந்த பக்கம் எல்லாம் ஒரே முகாம் தானாம். ஒவ்வொரு பெயர்கள்லையுமே முகாம்கள் அமைத்து வைத்திருந்தார்களாம்.
உண்மையிலே அந்த ஐயா சொல்லும்போது அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த பிரதான வீதி இருக்குல்ல, இந்த பிரதான வீதியினுடைய இந்த பக்கம் முகாம், இப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு முகாம்களாக தானே இருந்தது. ஏன் முகாம்கள் என்று சொல்கிறேன்னா, வகைப்படுத்தி நிறைய பெயரில் முகாம்களை வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த பகுதின்னு தான் அதில் அந்த ஐயாவும் ஒரு அண்ணாவும் சொன்னவர்கள். இப்போ காடாக இருக்குது, இந்த பகுதியெல்லாம் முன்பு முகாமாக இருந்ததாக தான் சொல்கிறார்கள். இராணுவத்தினர் இந்த பகுதியில் பண்ணை செய்கிறார்கள். இந்த பகுதியும் பாருங்க, இதில் மாஞ்சோலை நிறைய மாடுகள் போய்கொண்டிருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க மாஞ்சோலை இருக்குல்ல, இந்த பகுதியெல்லாம் முகாமாக தான் இருந்திருக்குது. சரி, இப்படியே போகலாம். நாங்கள் இனி அங்கால போக தேவையில்லை. நான் உங்களுக்கு அந்த மெனிக் ஃபார்ம் என்று சொல்கிற இடத்த காட்டுறதா சொல்லியிருந்தேன். இந்த பகுதி தான். இதில் பாருங்கோ வட்டமாக, இது வீதி, இதில் இருக்கிறதெல்லாம் வீதி. இப்படியே வந்து சுற்று வட்டம் மாதிரி இருக்குது. இப்படியே ஒரு 4 வட்டம் மாதிரி இருக்குது. நிறைய குறுக்கு வீதிகளும் போய்கொண்டு இருக்குது. பாருங்கோ, நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. அங்கே இருந்து இங்கே வரைக்கும் வந்து இப்போ நாங்கள் இப்படியே போய் வெக்கை இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்குது. இந்த இடத்த பார்த்த உடனே நிக்கோன் போல இருக்குது. இந்த வீதியை பாருங்க, நாங்கள் அங்கே இருந்து தான் வந்தாங்க. இந்த வீதியினுடைய இடப்பக்கம் பாருங்கோ வயல் நிலங்கள், வயல் அறுவடை செய்தாச்சு. ஒரு சில பகுதிகளில் சிறுபோகத்துக்கு விதைத்திருக்கிறார்கள். வலப்பக்கம் பாருங்கோ, இந்த பெரிய மரத்தை பாருங்கோ இவ்வளோ வடையாக இருக்குன்னு. அடுத்த இலையை பாருங்கோ நல்ல ஒரு குருத்து பச்சை அடிக்குது. அதை பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த வீதியோரத்தில் நிறைய பெரிய பெரிய மரங்கள் நிற்குது. வரும்போது நிழலுக்கு நின்று போகிறதுக்கு நிறைய மரங்கள் இருக்குது. அடுத்தது தரைப்பகுதியும் நல்லா இருக்குது. இந்த பகுதி பச்சை காடு பகுதி. இந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு கடை தான். ஆனால் இதை பார்க்க நல்லா இருக்குது. அதுக்காகத்தான் உள்ளுக்கு வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்த பிறகு அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. என்னென்னா மேலே மரல் நிழல், அதை விட ஓலையால் மேயப்பட்டிருக்குது. ஒரு மரக்கறி கடையாகவோ இல்லையண்டா ஒரு பழக்கடையாகவோ தான் இருந்திருக்கும். ஆனால் பார்த்த உடனே இதுக்குள்ளே ஒருக்கா வந்து போகணும் போல இருந்தது. இது இப்படி ஒரு குட்டி இடத்தை அமைச்சு அதுக்குள்ளே இருந்து வேலை செய்கிற மாதிரி பார்த்தா இல்லை. நாங்கள் இனி வீட்டை போய் ஒரு அலுவலகம் கொண்டு போடுவோம் அப்படின்னா இப்படி மரங்களால் போட்டு நாங்கள் உள்ளுக்கு இருந்து அதுக்குள்ளே இருந்து வேலை செய்கிற மாதிரி செய்வோம். என்ன வீட்டை போய் செய்வோம். மறக்காத சொல்லு கேள், சரியா? மறந்து போகாத. இப்போ நாங்கள் மதவாச்சி போகிற பக்கம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். போகும்போது செட்டிக்குளம் நகரப்பகுதி, அதில் சந்தி இருக்குது. அந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்ய போகிறோம். இதில் ஒரு கோயில் இருக்குது, பின்னுக்கும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கட்டிக்குறையில் இருக்குது. செட்டிக்குளம் நகரப்பகுதிக்கு வந்து விட்டோம். இல்லை வார சந்தியால் இடப்பக்கம் திரும்பணும். நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. சுவாமி விவேகானந்தனுடைய சிலை இருக்குது. அப்படி எந்த பக்கம் பாருங்க, இங்கே நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. எங்களுக்கு இருக்கா ஞாபகம் இருக்குது, இந்த பகுதிக்கு நாங்கள் காணொளி எடுக்கிறதுக்காக வரையில நாங்கள் கஷ்டமாக வந்து நாங்கள் வரணும். சின்ன நகரப்பகுதி நிறைய மரக்கறி கடைகள் இருக்குது. உங்களோட சொந்த இடம் எது? சொந்த நாங்கள் படித்ததெல்லாம் செட்டிக்குளம் தான். சரி. அம்மா அப்பான இடம்? அம்மா வந்து மருதங்கடவுள். மருதங்கடை அது எங்கே இருக்குது? அந்தாதிபுரம் மாவட்டம். சரி. மற்ற அப்பர் வந்து புள்ளநேர்வு. சரி. எங்கே எப்போ வந்தீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வயசில் இங்கே வந்திருக்கோம். கடை போட்டு எவ்வளோ காலம்? 12 வருஷம் ஆகுது. அதுக்கு முதல்ல என்ன செய்வீங்க? விவசாயம், வேளாண்மை, தோட்டம். இப்போ நீங்கள் அனுராதபுரத்தில் இருந்துருக்குறீங்க. அங்கே ஒரு 7 வயது வரைக்கும் இருந்தீங்களா? 7ஆம் ஆண்டு அங்கே படிச்சுட்டு அடுத்து 2ஆம் ஆண்டுக்கு இங்கே. அங்கே என்ன மொழியில் படித்தீங்க? தமிழ் மொழி. அங்கே இருக்கா? அப்போ இருந்தது ரகுல மகாவித்தியாலயம் என்று சொல்லி. இப்போ அதெல்லாம் இல்லை. பெரிய பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கே தான் எங்களோட வீடு வளவு. அது அந்த போனீங்கன்னா சரி, இங்கேருந்து அனுராதபுரத்தால் போகணும், ஒரு புலனூர் ஜங்ஷன் வரும். சரி. அந்த ஜங்ஷனில் இப்படி வரும். இதில் பள்ளிக்கூடம் குஞ்சிக்குளம் ரோட், குஞ்சிக்குளம் செட்டிக்குளம், அதுக்குள்ள ஒரு ஏரியா இருக்குது. பள்ளிக்கூடம்
ஆனால் எத்தனை குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? அரச உத்தியோகத்தர் முழுக்க தமிழர் தான் அங்கேயா? இப்போ அது எந்த காலம்னு சொன்னாங்க யக்கடையான்னு சொல்லுவாங்க. ஒரு கொலகாரம் இருந்தவன் யக்கடையான்னு சொல்லி ஒரு போஸ்ட் மாஸ்டரை கொண்டு திருட்டு கோஷ்டி வந்து அந்த காலத்தில் அது பிரபலமாக பேசப்பட்ட இடம். சரி அந்த மாவட்டத்தில் கெக்குராவையில் இங்கே. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் செட்டிக்குளத்தில் இருந்தது. பிறகு இப்போ வரைக்கும் செட்டிக்குளம் தான் 7 வயதுலேருந்து. என்னென்னா அதில் ஒரு இன்னொரு பிரச்சனைனா 90 வரையும் செட்டிக்குளத்தில் இருந்தோம். 90க்குள்ள எல்லாமே குடியெலும்பினது. செட்டிக்குளம் யுத்தத்தில் குடியெலும்பினது ஒரு தடவை இருக்கேன்னு இராணுவம் வந்து அடிச்சு கழிச்சு எல்லாம் 90ல் போய் எல்லாம் மடுவில் சனங்கள் எல்லாம் இருந்தது. சரி. இயற்கை சனங்கள் நாங்கள் இதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆத்தங்கரை ஒன்று இருக்குது. அதில் வந்திருப்பீங்க. சரி. அது என்ன? கந்தசாமி நகர் அவ்வளோத்துக்கு பேர். அந்த ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் அங்கே இருந்து பிறகு திரும்ப எத்தனை ஆண்டு வந்தது? 94ஆம் ஆண்டு ராணுவம் தான் பிறகு திரும்ப எங்களை பிடிச்சி 4 வருஷம் வேறு இடத்து தான் இருந்தது. செட்டுக்குளத்தை சனமே இருக்கு இல்லை. அதோட கடை பஜாரெல்லாம் தரமட்டமாக அடித்து நொறுக்கி போட்டு தான். இப்போ இந்த இடமெல்லாம் தரமட்டமாக இருந்தது. முதல் கட்டியிருந்த கட்டிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-250 கடை இருந்தது. என்ன சொல்கிறீங்க? இங்கே செட்டிக்குளத்தில் இந்த நகரப்பகுதியில் மட்டும் அதெல்லாம் தரைமட்டம் தரமட்டமாக்கிட்டு நாங்கள் இங்கே வந்து இந்த சாந்தியில் இறக்கி விட்டு எந்த இடம் மட்டும் கேட்டான் அமைக்கிறோம். அவனுக்கும் தெரியாது. நான் சுத்தமுத்தும் பார்க்கல. அப்போ தான் பள்ளிக்கூடத்தை உடைச்சிட்டு அதுக்கு போட் எழுதுறான். மகா வித்தியாலயம் செட்டிக்குளம்ட்டு. அதுக்கப்புறம் நான் செட்டிக்குளம்ட்டு சொன்ன பிறகு மெனிக் மில்லுக்கும் காலை போகணுன்ட்டு கேட்டான். மெனிக் மில்லை போய் இங்கால தானே எனக்கு தெரியும். மெனிக் மில் இங்கால இருக்குது, மெனிக் பாம் இங்கால இருக்குது. அப்புறம் மெனிக் மில்லை கொண்டு எங்களை அகதியாக வச்சிருந்தா ஒரு 3 மாதம். அதுக்கு பிறகு வந்து வெளியில் வந்து விவசாயம் செய்து எப்படி வந்து இப்போ இந்த கடையில் இருக்கிறோம். ஏன் அங்கே இந்த இடம் வேற வேண்டியதான்? அங்கே வந்து இடம்பெறா கல்வியலில் பின்தங்கின நிலைமையில் இருந்தது. அதுக்கு பிறகு நீ எங்கிட்ட அது அன்றாதிபுரம்னு சொன்னால் தெரியல. கரம்பாவை உழுக்கரந்த இப்படிப்பட்ட இடமெல்லாம் எங்கட சனம் தான். இப்போ கிட்டடியில் ஒரு புள்ள வந்தது. ஒரு புள்ள வந்து ஏதோ படிக்கிறோம், தனக்கு ஏதோ ஒரு இதொன்று விற்க வந்தது. அப்போ நான் அந்த பிள்ளையோட கதைச்சேன். கதைச்சிட்டு அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சது கரம்பாவைன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் கரம்பாவில் எங்கடாக்கெல்லாம் முந்தி இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களோ தெரியாண்டு. அப்போ பேரை சொல்லுங்கன்னு சொல்ல நான் ராசையான்னு சொன்னேன். அவர்கிட்ட பேர் எங்கட அம்மாட சித்தப்பா தான் ராசையா. ராசையான்ற ஒரு ஆள் இருந்தார். மகாராஜான்னு சொல்லி எங்கட அம்மாட ஒன்றை விட்ட தம்பி இருந்தார். மகாராஜாவோட பேர பிள்ளை தான் அவ. ஐயோ, சொந்தம் தான் அவங்களுக்கு. சொந்தம் தான். நான் தமிழ் தெரியாது அவருக்கு. அவன் இப்படி அவங்கள மாதிரி கணக்க தகவல் எடுத்துக்கொண்டு போனான். என்னத்துக்கு தமிழ் தெரியாம போனது? அங்கே சிங்களம் படித்தாங்க. தாய் தகப்பன் சாகுள்ள சிங்களத்துக்குள்ளே எல்லாம் மகாராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் அனுராதபுரமே அப்படிதான் மாறி இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. அப்படித்தான் எல்லா ரெண்டு ஆட்சிக்குள்ளே இருந்தது. அதான் அதான் குடியேற்றங்கள் வந்திருக்காது, மாறி இருப்பேன் எல்லாரும் தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு மாறினது. அவன் என்ன மதத்தை வழிபடினுமா? பௌத்தம். அவன் இந்தும் பௌத்தம் ரெண்டும் சேர்ந்து. ராணி தியேட்டர் இருக்கும். ராணி தியேட்டர் இருந்தது. அப்புறம் கெக்ராவில மல்டின்னு சொல்லி ஒரு பெரிய கடை இருக்கு. அவங்களோட சாமான் இங்கெல்லாம் வருது. அது வந்து எஸ்பி சுப்பிரமணியம் அன்கோ 77ஆம் ஆண்டு. 77ஆம் ஆண்டு அந்த கடை எரிச்ச பிறகுதான் அது இப்போ முஸ்லீம் மக்கள் நடத்துகிறாங்க. நீங்கள் அனுராதபுரத்துலேயும் 7 வயது வரைக்கும் இருந்திருக்கிறீங்க. செட்டிக்குளத்துலேயும் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ட்ரெண்டோட ஒப்பிடும்போது உங்களுக்கு வாழ்க்கை முறைக்கு எது நல்லா இருக்குது? இப்போ ஊர் நல்லது கூடாதுன்னு சொல்லல, ஆனால் ஒரு என்ன பிரச்சனையா அங்கே நாங்கள் வாழ்கிற காலம் அறியாத பருவம். இங்கே நாங்கள் வாழ்றது வந்து அறிஞ்சு வளர்ந்து வந்த பருவம். இல்லை, இப்போ உங்களை அங்கே போய் இப்போ நீங்கள் நாங்கள் போகிறோம்னா அங்கே போனால் கூலி வேலை தான் செய்யணும். எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாம் வித்தும் மற்றது அவங்க தங்கால பிடிச்சும் அப்படி இப்படி செய்துட்டாங்க. மற்றது நீ எங்களுக்கு அறிஞ்ச அறிமுகங்கள் கூட அங்கே இருக்காது. எங்கட தாய் தகப்பனோட சனம் தானே அங்கே இருக்கும். அதில் சேர்த்துருக்கோம். அதுகளோட அடுத்த சந்ததி எங்கட சந்ததி கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேற்பட்டாக்களுக்கு எங்களோட சேர்ந்த சனம் தான் இருக்குது. அதுகளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. செட்டிக்குளம் இடப்பெயர்வை சந்திச்சிருக்காடி இப்போ எப்படி இருந்திருக்கும்? நல்ல அபிவிருத்தி அடைஞ்சு நல்லா இருந்திருக்கும். ஏன்டா அந்த இடம் இருக்கல. எல்லா இடம் எங்கே பார்த்தாலும் தோட்டங்களும் நல்ல வசதியாகவும் பசுமையாகவும் இருந்த ஒரு ஏரியா. 90ல் சனம் போன பசுமையாக தானே இருக்குது. இல்லை, இப்போ எல்லாம் இந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஒத்தடி பாதை போதுண்டா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழைய கட்டிடங்கள். அது எங்கேயாவது இருக்கா அப்படி பாதை? இருக்குது. ஏதாவது போகணும். அது நீங்களே சொல்லலாண்டா. அந்த முசக்குத்தியில் ஒரு கிராமமே அப்படி தான் இருக்குது. இந்த ரோட்டால் போக்குள்ள யானை வரும். ஏண்டா அந்த காலத்தில் அவங்க செய்த ஒரு உபாயம் யுத்தத்துலேண்டா அங்கத்தை இந்த கட்டுப்பாடாத யானைகளெல்லாம் கொண்டு தான் அந்த ஆக்கல்லா காலத்தில் இங்கே டவுனுக்குள்ளே இறக்கி விட்டான். அதுகள் நடமாடி எல்லாம் திண்டு யானை வர தூங்கிட்டு 6-7 மணிக்கு. இதில் 4 பஸ் நிற்க 2 பஸ்ஸுக்கு இடையில யானை போகுது இருக்காங்க. முதல்ல இப்போ கிட்டடியில் 2 வருஷத்துக்கு முதல். ஐயோ, அப்படி 2 பஸ் நிற்க ஒரு சத்தம் கேட்குது. உங்களை மாதிரி ஒரு பொடியை தான் கான்டாக்டர். அப்போ நைஸாக ரயில்வே டயர் ஆரோ கலெக்டராங்க போல இருக்கு. பஸ் ஆடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நைஸாக கண்ணாடியில் பார்த்தா அப்படி போகுதான். ஐயோ,
சத்தம் போடாமல் இருந்துட்டேன். அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த தரைமட்டமாக்கப்பட்டன்னு சொன்னீங்கள்ல இந்த இடமெல்லாம், அப்படி அந்த ஒரு வருடத்தில் அதை செய்திடலாம் தரைமட்டமாக்குறது. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு கன காலம் எடுக்கும் தானே. மீண்டே வர இல்லாண்டை பிறகு சனம் முழுக்க வெளிநாட்டுக்கு போயிட்டு இதை பயன்படுத்தி கொண்டது எங்களோட சனங்கள் எல்லாம் லண்டன் கனடாண்டு அப்படி போயிருக்கிறாங்க. சிலர் அங்கேருந்து வந்து அதால தான் மக்கள் இங்கே வெளியேற வேண்டி வந்தது, என்ன வெளிநாடுகளுக்கு போக வேண்டி வந்தது. அந்த யுத்தத்தில் 4 வருஷம் வரையில அது இங்கே அந்த காலப்பகுதியில் தாண்டி வந்த பூரசங்களும் அந்த நிலையெல்லாம் இருந்தது. அப்போ சனமுழுக்கு அடைக்கலம் பூந்தது மடுவில் ஒரு அகதி முகாமாக தான் மடு இருந்தது. கடைசி மடுவுக்கும் அடித்தவங்க ஒரு கட்டத்தில் அப்புறம் அந்த நேரம் இந்த ஜனாதிபதிக்கு கண்ணும் போயிட்டு வேற ஒரு இது இல்லை. அப்படி கண்கட்ட வேலை செய்தால் கண் போகும்ன்றாங்க. இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இப்போ? இப்பெல்லாம் புதுசான 1000 குடும்பத்தை மெனிக்பாம்பில் ஏற்றி வச்சிருக்காங்க, குடியேற்றி வச்சிருக்காங்க. அது இந்த இடத்து மக்கள் அவங்க தான் இந்த யுத்தத்தால் நன்மை அடைஞ்ச சனங்கள். என்ன காரணம்ன்றா அவங்களுக்கு வந்து எதுவுமே இருக்க இல்லை. உள்ள தென்னந்தோட்டங்கள்லாம் அங்கே முதலாளிமார்களை வேலை செய்த சனங்கள் தான் அதுகள். அப்போ அதுகள் எல்லாம் என்ன செய்யறா யுத்தம் காரணமாக முகாமுக்கு வந்தோடனே திரும்பி போகிறேன்டா இனி தோட்டங்கள் இல்லை, அழிவு இல்லை, அதுகள் போகாமல் இருக்க அவங்களுக்கு வந்து மீள் குடியேற்றம் செய்தாங்க. அப்படி மீள் குடியேற்றம் செய்யக்குள்ள செட்டிக்குளத்துலேயும் கிட்டத்தட்ட 1400 குடும்பங்களை குடியேற்றினாங்க. அதில் ஒரு கிராமம் வீரபுரம், மற்றது முதலியாக்குளம், மற்றது மெனிக்பாம், மற்றது தட்டான்குளம், சண்முகபுரம், இந்த கிராமங்கள். அப்போ அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு முதலாளிகளை அடிமையாக வேலை செய்தவங்க. இப்போ அவங்க உண்மையில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர காலத்தில் இப்படி பொடியலன்ட்டா அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு வாகனத்தை கொடுத்து டிரைவராக ஆக்கிடுவாங்க. பொம்பளை பிள்ளைகள்ன்றால் அதுக்கு ஏதாவது தும்பு தட்டு அப்படி தொழிலை கொடுத்து அதை படிக்க விட மாட்டாங்க. அப்போ அதுகளுக்கு வீடு வாசல் இருக்காது, வாடகைக்கும் அங்கே இங்கேயும் தான் இருந்து அப்படி தான் வாழ்ந்துருக்குது. அந்த கணசனத்தை அந்த நேரம் நாங்கள் இந்த புனர்வாழ்வு முகாம்களுக்கு அதுகளில் வேலை செய்தோம். நாங்கள் சில அமைப்புகள் நோர்வேயினூடாக சில போரூட்ட அமைப்பு அப்படி அமைப்புகளூடாக நாங்கள் சில தகவல்களை அந்த மக்கள்கிட்ட எடுத்தோம். நாங்கள் அப்போ ஒன்றுமே இல்லாத சனத்துக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டது, காணை கொடுக்கப்பட்டது, கிணறு கொடுக்கப்பட்டது, இப்போ வாழ்வாதார உதவி செய்யப்பட்டது. அப்போ அதுகளெல்லாம் அது ஒரு உதவி தானே. அது ஒன்றுமே இல்லாத 20 வருஷத்துல வாழ்க்கை முறை இப்போவே அதோட வாழ்க்கை முறை மாறி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முதல் தான் இதெல்லாம் நடந்தது. இப்போவே வாழ்க்கை முறை மாறிட்டுது. முள்ளிவாய்க்கால் இருந்து கொண்டு வந்து அகதி முகாம்கள் அமைக்கப்பட்டது. 3 லட்சம் பேர் சிறை கூடமாக இருந்தது மெனிக்பாம். டென்ட் அடிச்சு சுற்றி நல்ல வடிவாக கம்பி அடைச்சி ஒரு தரம் வெளியில் வர இல்லாமல் சுற்றி ஒரு 10,000-20,000 2 லட்சம் இராணுவத்தை காவலுக்கு போட்டு முகாமாக தான் 3 வருஷம் இயங்கினது. அதே நீங்கள் சிறை கூடம் என்று சொல்ல பயன்படுத்துறீங்க. வெளியில் வரையலாது அதுக்குள்ள சிறை தானே ஐயா. இப்படி என்ன அந்த பொலித்தீன் சென்று இதுக்கு கீழே இருந்தால் இப்படி இருக்கும். அது இப்போ இந்த காலப்பகுதி காலப்பகுதி தானே அதோ இப்படி ஒரு வெப்பமான காலப்பகுதி. அப்போ எல்லா தமிழரையுமே ஒட்டுமொத்தமாக அடித்து தரமட்டமாக்கி எல்லார வீடுகளையும் வடக்கில் கிழக்கிலையும் தான் அடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு 10 அடி கல்லில் உருவாக்குவாங்க. அப்படி 10 அடி 4 தடியை நட்டு போட்டு அதுக்கு ஒரு சீமெண்டை போட்டுட்டு அதில் ஒரு டெண்டர் அடித்து அதில் அப்படி தான் குடியேற்றினாங்க. பிறகு என்ன செய்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் கூடுதலாக அவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தாங்க. குறிப்பாக நோர்வே மாதிரியான நாடுகள் மற்ற ஐரோப்பியர்கள் நாடுகள். அப்போ இந்த நிலைமையில பயன்படுத்தி அந்த காலத்தில் இப்படி உங்களை மாதிரி இருந்த பொடிகள் எல்லாம் செஞ்சாங்க, வெளிநாடுகளுக்கு ஓடிட்டாங்க. ஒரு விதமான வெறுப்பு கொண்டு இருந்தானே இந்த நாட்டில். இப்பயும் இருக்கு அந்த வெறுப்பு. இப்போ எல்லாம் கிட்ட ஒரு 15-20 நாளைக்கு 1 மாதத்துக்கு முதல்ல ஒரு பொடியன் விசர் பிடிச்சி அலைஞ்சோம். இது வழியே போதைப் பொருள் பாவிச்சு விசர் பிடிச்சி அலைஞ்சோம். போதைப் பொருள்ன்றா என்னென்னு தெரியாமல் இருந்தது இந்த இடமெல்லாம். ஆனால் வேறு விதமான குடி வகைகள் போதைப் பொருள்கள் புலங்குது. முகாமில் மக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் தானே இறுதி யுத்தத்துக்கு பிறகு கொண்டு வரப்பட்டு. அந்த பகுதியை நீங்கள் அங்கே போகக்கூடிய மாதிரி இருந்ததா? நாங்கள் போய் கம்பி வெளியில் நின்று எங்களுக்கு தேவையான யாரும் இருந்தால் அவங்களோட விலாசத்தை நம்பரை கொடுத்தா இராணுவம் கொண்டு வந்து அவங்கள எங்களுக்கு முன்னுக்கு நிப்பாட்டும். அதுவும் கம்பி வேலிக்குள்ளே நீங்கள் வேலிக்கு அவங்க உள்ளுக்கு நாங்கள் வேலிக்கு வெளியில் அப்படி வரிசையாக இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். அப்படி வேலி 1 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கும் சனம் வெளியிலையும் சனம் இதுதான் கதை. உள்ளுக்கு இருக்கிறார்களே இப்போ நீங்கள் முதலாக வரைக்கும் போய் பார்த்துனீங்களா? அங்கே இருந்து கொண்டு வந்து இறக்கும் போது அதுக்கு பார்க்கும்போது காட்ட மாட்டாங்க, காட்ட இல்லை. இந்த பகுதியெல்லாம் எப்படி பிரிச்சவங்க எதால கொண்டு வந்து இறக்கினவங்க? இப்படி இதால தான் பஸ்ஸாக கொண்டு வந்து இறக்கினாங்க. கடையிலலாம் இருந்தாங்க. இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ எங்களோட பிள்ளைகளும் படிச்சிருந்தா இந்த பள்ளிக்கூடம் தான் அதில் கொண்டு வந்து இறக்க அவங்க தான் நிர்வாகத்தை செய்த எங்களோட பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் தான் அதில் பராமரித்தது. பஸ்ஸுக்கு பாதுகாவல் ஆக்கள் தண்ணி அதுகள் குடிச்சு அது ஒரு 2 வாரமாக வாகனம் வந்தபடி பஸ்ஸு
இராணுவ வாகனங்கள் அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு வந்தது. வாக்களை ஏற்றிக்கொண்டு வந்து விட்டது. அந்த நேரங்களில் இப்போ கண்ணாடிகளுக்குள்ளால மக்கள் இந்த முகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த கதைக்கக்கூடிய நிலையில் இந்த சனமும் இருக்க இல்லை. தண்ணி இல்லை நாள் கணக்கில், சாப்பாடு இல்லை நாள் கணக்கில். அப்போ அந்த கண்ட கையை காட்டினா அதுகளும் காட்டி சிரிக்குங்கள். சிலர்கிட்ட காசு இருந்தால் ஏதாவது வேண்டி தருவீங்களான்றதை வேண்டி கொடுக்குறேன். அவ்வளோ விட்டு இடத்தை விட்டுட்டு வராங்க, பிள்ளைகளை இழந்துட்டு வராங்க, சொந்தக்காரனை இழந்துட்டு வராங்க, பக்கத்து வீட்டை இழந்துட்டு வராங்க, கிராமத்தை இழந்துட்டு வராங்க. அப்போ கவலை இல்லாமல் இருக்கும் ஐயா அந்த சொந்தப்பட்டு. இப்போ பக்கத்து வீட்டில் இப்போ எங்கே அதான் அப்படி போனார்கள் நிறைய பேர் உயிரோடைய இல்லை. கனசனத்தை அப்படி இல்லாமல் பண்ணி விட்டாங்க. முதல் குடியிருப்புகள் கூட இருந்ததா இல்லை இப்படி தான் இருந்ததா? அது கூட இருந்தது, சனப்பெருக்கம் கூட. இந்த இந்த நகர தாண்டிய பகுதிகள் இப்போ எத்தனை வீதம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 80%. 80% இல்லையா மக்கள்? சனம் இல்லை, பல கிராமங்கள் இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு இல்லாமல் போன கிராமங்கள்? இங்கே முசக்குத்தி என்ற ஒரு கிராமம் இருந்தது, அது இல்லை. மற்ற கங்கங்குளம் மாதிரி அதில் சரி அறவாசி இல்லை. கொஞ்சம் சனம் தான் இருக்குது. இந்த துடரிக்குளம் ரோட் அப்படி சனம் இல்லை, அப்படி குறைவு சனங்கள். புளியாலங்குளத்தில் 2 பேர் தான் பெரிய முதலாளிமார். அவங்கள்ட்ட தான் எல்லா சனமும் வேலைக்கு எல்லாம் போகும், எல்லாம் செய்யும். அதெல்லாம் இல்லையா இப்போ? அதில் அவங்களோட வீடுகளே சும்மா தான் கிடக்கு. ஆக்கல் வவுனியாவில் டவுனு நகரை தாண்டியும் சனம் போயிட்டுது உண்டு, வெளிநாட்டுகளையும் போயிட்டுது உண்டு. புதுசாக வேறு சனம் தான். அப்போ ஒரு இடப்பெயர் ஒன்று இல்லாட்டி இது இன்னும் நெருக்கமான இடமா நல்ல ஒரு சிறப்பான இடமா இருந்திருக்கு. அந்த காலத்துலேயே தான் அவங்க ஒரு 1000 குடும்பத்தை குடியேற்றுற திட்டம் வந்துட்டு இருந்தது முசக்குத்தி. இப்போ அந்த பகுதியெலாம் இப்போ காணி கொடுக்குறதுக்கு அரசாங்கம் ட்ரை பண்ணுது. முசக்குத்தின்றது இடத்துல இருக்கு. இதால் போகணும், இந்த 3 ரோட்டால் 4 கிலோமீட்டர் போகும். 4 கிலோமீட்டர். இப்போ அதுக்குள்ள வீடுகள் இருக்குமா? எல்லாம் தெரிய மாட்டோம். இப்போ ஒரு அடர்த்தியான மரத்துக்களை வடிவா பார்த்தீங்கன்னா யானை நிற்கும். வேண்டாம், நான் உள்ளே போய் பார்ப்போம். வில்பத்தோட ஆட்டின பிரதேசம் தானே என்னண்டு? முசக்குத்தியெல்லாம் வில்பத்தோட ஆட்டின பிரதேசம், வட மத்தியோட. செட்டிக்குளத்திலே கணப்பேத்த கொண்டு போனாங்க பொடியால் தரவரியா 52 பேர். அதான் அந்த யுத்த காலத்தில் 52 பேர் 40 பேர் அப்படி கொண்டு போய் கணக்கு. ஒரு சிறப்பு இருக்கு, என்ன சொல்லுங்க. வட மாகாணத்துல இருந்து மரக்கறி வெளியாகிற நேரம் இலங்கை முழுக்க மரக்கறி விலை குறையும். வட மாகாணத்துல இருந்து மரக்கறி எப்ப கட்ட போறோம்னா அன்றைக்கு மரக்கறி விலை கூடும். இப்ப வட மாகாணத்துல சீசன் எங்க பாருங்க, ரோட்டு முழுக்க மரக்கறி தான் இருக்கும், சரியான குப்பை மலிவா இருக்கும். அப்படிதான் இப்ப நடக்கும். கன்றுபிங்க இப்போ 1.5 மாதத்துக்கு முதல் தக்காளி 500 ரூபா வித்தது, இன்றைக்கு 50 ரூபா விற்குது. அப்ப 6க்கு அடி விடுது. அவன்கிட்ட தக்காளிக்கு கிட்டத்தட்ட 400 ரூபா அந்த விவசாயிக்கு கிடைக்குது. இங்கே விவசாயிக்கு 50 ரூபா இங்கே பேமெண்ட்ல விற்கக்குள்ள எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளோ ஒரு பாதகமான நிலை. எனக்கு பாருங்க சைனாடு வெங்காயம், இதான் சைனாண்டு வெங்காயம். சரி ஐயா, நன்றி. இந்த பக்கம் இடப்பக்கம் பாருங்க, நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. இதில் ஒரு கோயில், பிள்ளையார் கோயில். இந்த இடமெல்லாம் முன்பு கடைகள் தானே அதிகம், ஆனால் இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கிறது செட்டிக்குளம் மகா வித்தியாலயம். இந்த செட்டிக்குளம் பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் முன்பு படிச்சிருப்பீர்கள். யாரெல்லாம் படிச்சிருக்கிறீர்களோ சொல்லுங்கள். இதில் இருக்கிறது தூய அந்தோனியார் முன்பள்ளி. இதில் ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்கு. இந்த பக்கம் நாங்கள் செட்டிக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய கட்டிடத் தொகுதிகள். சரி, இப்படியே போவோம். இங்கே வீதிகள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, தொடர்ச்சியாக இல்லை, குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும். வயல் நிலங்கள், காபட் வீதி.
செட்டிக்குளம் குளக்கட்டால பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சிவசைவ மோட்ச பூமி செட்டிக்குளம். நல்லா இருக்கு அந்த தமிழ். இங்கால குடியிருப்புகள் குறைவு. செட்டிக்குளம் நகரப்பகுதியை அண்டித்தான் அதிகமான குடியிருப்புகள் இருக்குது. இங்கால கங்கன்குளம் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற செட்டிக்குளத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். முழுமையாக எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போய் காட்டியிருக்கிறேன்னான்னு கேட்டால் இல்லை, மேலோட்டமாக காட்டி அதை தாண்டி இந்த செட்டிக்குளம் எப்படி முன்னம் இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ற விடயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். முகாம் அதிகமாக இருந்த பகுதி இந்த செட்டிக்குளம் என்ற பகுதி. அதுவுமே மெனிக் ஃபார்ம் என்ற அந்த பகுதியில் 3 லட்சம் பேர் வரையில் அங்கே முகாம் அமைத்து தங்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நிறைய பேரை கேட்குற நேரம் அவர்கள் சொல்கிறது 3 லட்சம் பேர் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் இருந்தார்கள், சுத்தவர முள்ளுக்கம்பி அது இதுன்னு சொல்லி அதை கேட்கும்போதே அவ்வளவு இதாக இருக்குது. உண்மையிலே அந்த உள்ளுக்கு வாழ்ந்தவர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். இந்த காணொலியை பார்க்குற யாராவது அந்த செட்டிக்குளம் மெனிக் ஃபார்ம் இருந்த அந்த முகாமுக்குள்ளே இருந்தவர்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு அனுபவம் இல்லை. நான் அப்போ 9ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். அதான் இதை நாங்கள் எங்களால் இதை விவரிக்க முடியாது. அதை பட்டு பார்த்தவர்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். இந்த செட்டிக்குளம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் 250க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்திருக்குது. எத்தனையோ ஆயிரம் குடும்பங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த குடும்பங்களினுடைய தொகை குறைஞ்சிருக்குது. அந்த ஐயாவை கதைக்கும் போது 80% குறைஞ்சிருக்குன்னு சொன்ன நேரம் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. சில சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குன்னு தானே, அந்த கிராமங்களில் இப்போ யாருமே இல்லை. அங்கே உள்ளுக்கு போனால் வீடுகள் எல்லாம் இல்லாமல் தரைமட்டமாக தான் இருக்குது என்று சொல்கிற அளவுக்கு இங்கே நிறைய கிராமங்கள் அழிந்து போயிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இனிவரும் காலங்களில் ஒரு யுத்த சூழ்நிலை இல்லாமல் சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, சரியான ஒற்றுமையோடு வாழணும். அதுக்கு முதல்ல சம உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதை எல்லா இடத்தையுமே நான் பதிவு செய்கிறேன். நான் ஒரு என்ன சொல்கிறேன், இது இனவாதத்தை விதைக்கிறேன் அப்படி என்றெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பதிவிடலாம். ஆனால் என்னுடைய கருத்து, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வாழ்வோம். ஒரு பக்கத்தில் இதில் ஒரு விபத்து நடக்குது, எனக்கு பக்கத்தில் ஒரு சிங்கள அண்ணா போனால் என்னை தூக்கி விட போகிறார், தம்பி ரெண்டு போட்டு வைத்தியசாலையில் கொண்டே விட போகிறார். அதே மாதிரி யார் ஒரு சிங்கள அண்ணாவோ யார் ஒரு ஆள் சிங்கள மொழி பேசுகிறவர்கள் விழுந்திருந்தால் நாங்கள் விட்டுட்டு போகிறதில்லை. மனிதாபிமானம் எங்களை ஒன்றிணைக்கும். ஆனால் இந்த மனிதாபிமானத்தை தாண்டி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் பணத்தாசையிலையும் அதிகார ஆசையிலையும் அடக்கி ஆளணும் என்ற எண்ணத்திலையுமே இந்த நாட்டை சின்னம் பின்னமாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். இனவாதத்தை தூண்டி ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? சம உரிமையோட சம கௌரவத்தோடு எல்லாரும் வாழ்கிறதுக்கான ஒரு சூழல் கிடைச்சா இந்த ஈழத்தை மாதிரி ஒரு தேசம் இருக்கவே இருக்காது என்பது நான் பதிவு செய்கிற விடயம். இந்த காணொலியை பார்த்த நீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.